ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக இப்பொழுது இந்த இரவு பொழுதில் எதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நபர் தான் உனக்காக உதவி செய்கிறதுக்காக உன்னை தேடி வரப்போகிறாங்க. இந்த வராகி அம்மாவின் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட நபர் ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்து நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையவே மாற்ற போகிறாங்க. நான் எப்போதும் ஆண் என்றும் பெண் என்றும் பாகுபாடு பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? அதனால தான் என் மேலே பக்தி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆணின் ரூபத்தில் இந்த வராகி தாய் நானே வந்து ஒரு தாயாக இருந்து உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உனக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சு முடிக்க போகிறேன். எத்தனையோ முறை அம்மா வராகி தாயே, நான் தனியாக இருக்கனே, தனிமையில் இருக்கனே, எனக்கு உதவி செய்ய மாட்டியா? நான் கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு மனசு இறங்கவே இல்லையா? உனக்கு இரக்கமே இல்லையா? என் மேலே அன்பே இல்லையா? நீ என்னை பார்க்குறியா இல்லையா? நீ இந்த உலகத்தில் இருக்கிறியா இல்லையான்னு எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருந்தாலும் இது உன்னுடைய வருத்தமும் புலம்பல்களும் தான் எனக்கு தெரியும். உண்மையா நீ என்னை முழுசாக நம்புகிற. என் மேலே அன்பும் பாசமும் பக்தியும் வச்சிருந்தாலும் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்க முடியாமல் நீ இப்படி வருந்துவதையும் புலம்புவதையும் பார்த்து தான் உனக்கான நல்லதை செஞ்சே ஆகணும்னு நாளைக்கு இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன். என் செல்லமே, எப்போவுமே நீ உன் மனசு எப்படி இருக்கும் அதை பொறுத்து வார்த்தைகளை பேசுகிற. சந்தோஷமாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பொறுமையாக பவ்யமாக பணிவாக அன்பான வார்த்தைகளை பேசுகிற. அதுவே எரிச்சலோடு இருக்கும்போது, கோபத்தில் இருக்கும்போது சட்டன்னு எதையும் யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுகிற. ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. கோபத்தில் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ நேசிக்கக்கூடிய இதயங்களையும் உன்னை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கிடுதுங்கிறத ஏன் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்க? நீ கோபத்தில் தான் பேசுகிறங்கிறத ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஒரு சிலர் நீ கோபப்பட்டு என்கிட்ட வந்து எப்படி எரிஞ்சு விழுகலாம்னு திரும்ப உன்கிட்ட பதிலுக்கு பதில் கூட பேசி சண்டை போடலாம். எது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் நீ கோபப்பட்டு ஒரு வார்த்தையை பேசி அதன் மூலமாக இன்னொருவர் மனசு காயப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் இந்த எரிச்சலையும் கோபத்தையும் ஆத்திரப்படுவதையும் குறைச்சிக்கோ. ஏன்னா உன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரி தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்கள் இருப்பதனால அதன் மூலமாக நீ கஷ்டத்தை சந்திக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகுது. சில பேர் அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களையும் அவர்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளையும் உன்கிட்ட சொல்லி உன் மனசை குழப்பிட்டு போயிடுறாங்க. நீ என்னதான் நேர்மறையாக சிந்திச்சாலும் நல்லதே நடக்கும்னு நம்பினாலும் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது அதுதான் சரி போல இருக்குன்னு நீயும் பல நேரங்களில் நம்ப ஆரம்பிச்சிடுற. முதல்ல நான் சொல்கிறத கேளு. ஓ மனசில் நீ எதிர்மறையாக எதையும் யோசிக்காத வரைக்கும், கண்டதையும் யோசித்து குழம்பாத வரைக்கும் எல்லாமே நல்லதாகவும் சரியானதாகவும் நடக்கும். எப்போ நீ அடுத்தவங்க பேச்ச கேட்டு ஓ மனசுக்குள்ள பயத்தையும் கவலையையும் உருவாக்கிக்கிறியோ அப்போதே நீ பயந்தது போல தப்பாக நடக்கவும் வாய்ப்புகள் உருவாகிடும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ என்னதான் நம்புன? இப்போதும் என்ன ஏன் நம்பிக்கிட்டு இருக்க? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்படி நான் விட்டுட மாட்டேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு மறுபடியும் என்னையே நோக்கி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் உனக்கான வலிமையையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுப்பதற்காக தானே நான் இருக்கேன். நான் எதுக்காக தெரியுமா யார் மனசையும் காயப்படும்படி பேசாதன்னு சொல்கிறேன்? ஏன்னா இன்றைக்கி நீ ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டு கத்தி பேசிடலாம், அல்லது இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, என் முகத்தை பார்க்காதீங்கன்னு கூட நீ சுலபமாக ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பார்களா அல்லது இறப்பார்களா என்பது உனக்கு தெரியுமா? இப்போல்லாம் எந்த வயசில் யார் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு
மனிதர்கள் மனசு அவ்வளவு பலவீனமாக இருக்குது. இதயத்தையும் பலவீனமாக வச்சுக்கிறாங்க. மனசுலையும் நிறைய விஷயங்களை யோசித்து காயப்பட்டு கஷ்டப்பட்டு உடம்பையும் வருத்திக்கிட்டு கெடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் நீ இருக்கிற காலம் வரைக்கும் இன்பத்தை மட்டும்தான் நிரப்பணுமே தவிர இவ்வுலக மக்களுக்கு அன்பையும் பாசத்தையும் ஆறுதல் வார்த்தைகளையும் மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசவோ யார் மனசையும் புண்படுத்தவோ வேண்டாமேன் செல்லமே. இதை தாண்டி வேறு யாராவது உனக்கு இதை செஞ்சாலும் சரி, யாராவது உன்னை நிராகரித்தாலும் நீ நெஞ்சு உடஞ்சி போகாத. யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாங்கன்னா நான் வேகமாக ஓடி வந்து உன்னை தூக்கி விடுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன செஞ்சாலும் அல்லது உன் வாழ்க்கையிலே நீ நினச்சது நடக்காமல் போனாலும் உடனே அதை நினச்சி கவலையில் மூழ்கக்கூடாது. கொஞ்சம் விட்டுட்டு அமைதியாக இருந்தீனா அப்புறம் எல்லாமே சரியாகுவதை உன்னால் உணர முடியும். எப்போவுமே ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து அதுக்கப்புறம் எல்லாமே சுலபமாக மாறும். கூர்மையாக தீட்டப்படாத ஆயுதமும் சரியாக சிந்திக்காத அறிவும் எதையுமே வெட்ட முடியாது, எதிலுமே வேலைக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு ஆயுதமும் கூர்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை பயன்படுத்த முடியும். அதே போல் நான் உனக்கு சும்மா மூளையை கொடுக்கல, உன் மூளையை பயன்படுத்தி உன் அறிவை சிரமாக்கி எல்லா வேலைகளையும் சரியாக சிந்திச்சு சிறப்பாக செஞ்சு முடிக்கப்பாருன்னு செல்லமே. சும்மாவே உட்காந்து தோற்று போகிறத விட போராடி தோற்று போகிறது கூட வாழ்க்கையில் ஒரு வெற்றி தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த முறை தோத்தா என்ன, அடுத்த முறை நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. எப்போவுமே யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பேசும்போது நீ தன்மானத்தோட தலை நிமிர்ந்து பேசணுமே தவிர யாருக்காகவும் எதுக்காகவும் அடிபணிஞ்சு கூளை கும்பிடு போட்டு கோலையாக நீ இருக்கக்கூடாது. உன் தன்மானத்தோட தைரியத்தோட தலை நிமிர்ந்து நான் இப்படி தான், நான் இதை தான் செய்வேன், என் வாழ்க்கையை நான் நேர்மையாக நியாயமாக தான் வாழ்வேன்ற அந்த தன்மானத்தோட நீ பேசணும் என் செல்லமே. இந்த நாள் உனக்கான நாள்னு நீ நினச்சிக்கோ. இன்று இரவோட இரவாகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நாளைக்கு விடியல்ல உனக்காக நீ நினச்சதையெல்லாம் சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான காரணத்தோட இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். இனிமே நீ யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதோ சண்டை போடவோ கூடாது. யாராக இருந்தாலும் மன்னிச்சு மறந்து அவங்கக்கிட்ட பேச்சு வச்சுக்கோ. அவங்கள நம்புறதுங்கிறது வேற விஷயம், ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதும் ஒருத்தர்கிட்ட பேசுறதுங்கிறதும் வேற விஷயம். எப்போதும் யார் மனசும் நோகாமல் யார் முகமும் கோணாத அளவுக்கு எல்லார்கிட்டையும் பொறுமையாக பாசமாக பேசி பழகு. ஆனால் யாரையும் முழுசாக நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லார்கிட்டையும் அன்பாக அனுசரணையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு சந்தோஷத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல அற்புதமான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன். வாழ்க்கைங்கிறது நீ எத்தனை காலம் இந்த மண்ணில் உயிரோடு இருந்தங்கிறது கிடையாது. எத்தனை பேர் மனசில் உன்னை உயர்வாக நினச்சாங்கன்ற அளவுக்கு இருக்கணும். அதாவது உன்னுடைய உயரிய நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் நீ செய்த நன்மைக்கான உதவிகளும் சேர்ந்து மற்றவங்க மனசில் உன்னை உயர்வான ஆளாக வச்சிருக்கும்படி நீ நடந்துக்கோ என் செல்லமே. பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனம்தான் சிறந்தது. நீ எப்படி ஆஜானு பாகுவான ஆளா பெரிய கம்பீரமான உடல்வாகு கொண்ட ஆளா இருக்கியான்றது இந்த வராகியம்மா நான் பார்க்க மாட்டேன். நீ மனசில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கியாங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா உடம்பு எப்படி இருந்தாலும் மனசு பலவீனமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனால் உடல் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கும் பட்சத்தில் எதையும் யாரையும் உன்னால் சமாளிச்சிட முடியுங்கிறது தானே உண்மை. நீ எப்போதும் நீயாக வாழ கற்றுக்கோ. உனக்கு பிடிச்சதையே நீ செய்யும்போது ஒரு சிலர் உன்னை விரும்புவாங்க, ஒரு சிலர் உன்னை பார்த்தாலே வெறுப்பாங்க.
ஆனால் எதுக்கும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நீ விரும்பக்கூடியதை செஞ்சுட்டு தைரியமாக நேர்மையாக நியாயமாக வாழும்போது அதை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி உனக்கு என்ன? நீ எப்போதுமே உன்னை விரும்பி உன்னை உயர்வான ஆளாக உன் மனசில் நினைக்க பழகு. மற்றபடி பச்சோந்தி போல இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், மனிதர்களுக்கு ஏற்றாற்போல மாறக்கூடிய மனிதர்களை நீ சட்டை செய்ய வேணாம். உன் மனசுக்கு நீ உண்மையானவன்னு தெரிஞ்சா போதும். உன்னை பற்றி இந்த வராகியம்மா எனக்கும் நல்லா தெரியும். உன்னை மனிதர்கள் எந்த அளவுக்கு வேகமாக விரும்பி ஏற்றுக்கிறாங்களோ அதே அளவுக்கு வேகமாக காரியம் முடிஞ்சவனே தூக்கி வீசி எரியவும் செய்யாங்க. மனிதர்களின் மனசு எப்போதுமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். திடீர்னு யாராவது ஒருத்தனை நல்லவன், வல்லவன், திறமைசாலின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இதே உலகம்தானே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவன் கெட்டவன், பைத்தியக்காரன், கோழை, ஏமாளின்னு அவனை தூக்கி எறிகிறாங்க. மொத்தத்தில் இப்படி நிலையில்லாத, நிரந்தரமில்லாத மனம் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதுலையுமே நிரந்தரமாக தெளிவான மனசோட இரு. உன்னை விட உன் திறமை மதிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறது சுயமரியாதை. உன் திறமையை இந்த உலகம் புரிஞ்சுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழுவ. கூடிய சீக்கிரம் எல்லாமே கண்டிப்பாக மாறதான் போகுது. ஓஹோன்னு வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவங்களும் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஓஹோன்னு உயர்ந்து வாழ்பவர்களும் இந்த பூமியில் இருக்காங்க. அப்படிதான் இப்போது உன் நிலைமையை மாற்றி இன்னும் உயர்வையும் சிறப்பையும் பேரையும் பெருமிதத்தையும் உனக்கு கொடுத்து சிறப்பிக்க போகிறேன்.